தேவனுக்குள்ளாக நீ பிரியமா இருக்கும் பொழுது தேவன் உனக்காய் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் இந்த உள்ள இருக்க காரியத்தை நுகரவோ ஸ்மெல் பண்ணவோ, இந்த கண்ணு பாருங்க, கண்ணோட திறன் பாருங்க, வெளியே இருக்கிறது தான் பார்க்குது, உள்ள இருக்கிறத பார்க்குதா? இந்த கண்ணோட திறன் பாருங்க, வெளியே இருக்க காரியம் எல்லாம் பார்க்கும் இந்த கண்ணு, அந்த உடம்புல தான் இருக்கு. அப்படியே உடம்புக்குள்ள இருக்கிறது என்னன்னு இல்லை, பார்க்கிற திறனை கர்த்தர் கொடுக்கல. ஏன்? அதான் தேவ வல்லமை. தேவன் எங்க இருக்கிறாரு? புறம்பே இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிற விசுவாசிக்காம சொல்லுங்க. உன்னால அதை மோர முடியல, உன்னால சுவைக்க முடியல, உன்னால அதை பார்க்க முடியல. தேவன் உனக்குள்ள இருக்கிறது, அவர் உள்ளுக்குள்ள இருக்கிறத சுவைக்க தெரிஞ்சிட்டீனா உன் வாழ்க்கை மேன்மையா மாறிடும். ஹல்லேலூயா. உள்ளுக்குள்ள இருக்கிற தேவனை நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டீனா உனக்குள்ள ஒரு பயம் வந்துடும், உன் வாழ்க்கை எல்லாம் மாறிடும். ஹல்லேலூயா. உள்ளுக்குள்ள இருக்கிற தேவனை முகர ஆரம்பிச்சிட்டீனா, அதனால தேவன் என்ன பண்றாரு? நீ பார்க்காத தொடாத இடம், ஹல்லேலூயா, அந்த இடத்துல நான் வாசம் செய்கிறேன். சொல்லுங்க, எனக்குள்ள வாசம் செய்கிறேன், எனக்குள்ள என் தேவனாகிய கர்த்தர் வாசம் செய்கிறேன், எனக்குள்ள என் தேவன் உள்ள உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், எனக்கு பிரியமான ஜனமே, உன் எல்லைகளை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட்டத்துக்கு வந்திருக்கிற அன்பு ஜனமே, உன் வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து பாருங்க. உன் எல்லைகளை என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்க. கரங்களை திருவுராமே சொல்லுவேன். படிப்போம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பேன். அவனை என்னாலும் அவரை காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமே சொல்லுங்க. மோசே தனக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்க? கர்த்தருக்கு பிரியமானவன். என் அன்பு ஜனமே, இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கலாம், இன்னைக்கு ஏதோ ஒரு வேதனையில் வந்திருக்கலாம், உங்களை யாரும் புரிந்து கொள்ளாதபடி இருக்கலாம். இங்க கவனிங்களேன், இந்த உலகம் உன்னை புரிந்து கொள்ளாதபடி இருக்கலாம், இந்த உலகம் உன்னை வெறுத்து கொண்டிருக்கலாம், உன் இருதயத்தின் வாஞ்சியை ஒருவரும் சரியாக புரிந்து கொள்ளாதபடி இருக்கலாம். அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம். என் தேவன் சொல்லுகிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், நீ எனக்கு பிரியமான ஜனம். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை படிங்களேன். பென்யாமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்க கர்த்தருக்கு பிரியமான தேவ வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். நம்ம நினைப்போம், பாஸ்டர் லாஸ்ட்டாக ஜெபம் பண்ணிட்டு போவார், கை வச்சு போவார். அதை காட்டிலும் வேத வார்த்தையை கேளுங்க. நீ வீட்டில் போனாலும் அந்த வார்த்தை கிரியை செய்யும். அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு போகிறேன், கடந்த நாட்களில் மூளைக்கடையாண்டிய வேசார்படி மூளை கொத்துரும் ஒரு தெரு மினிஸ்ட்ரி ஜெபம் பண்ணிட்ட பிறகு அந்த பாஸ்டர் சொல்கிறார், பாஸ்டர் எங்கள் சொந்தக்கார குடும்பம், நீங்கள் போய் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, இந்த கூட்டத்துக்கெல்லாம் அவங்க தான் ஆயத்தப்படுத்தினாங்க அப்படின்னு. அந்த வீட்டுக்குள்ளே போகும்பொழுதே பார்த்தீங்கன்னா, உள்ளே என்ட்ரு ஆன உடனே வாசலில் கதவில் வசனம்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. 4 வசனம் ஒட்டி வச்சுருக்காங்க ஸ்டிக்கரை. கதவை திறக்கிறேன், உள்ளே போனால் உள் ரூமில் டிவி ஓடின்னு இருக்கு. ஹாலில் என்ட்ரன்ஸில் அவங்க செத்தவங்க ஃபோட்டோ வச்சுருக்காங்க. 2 மாதா ஃபோட்டோ, மேரி மாதா ஃபோட்டோ, 2 ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ரோமன் கேத்தலிக்லேருந்து ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. ஆனால் அவங்களால அந்த மாதாவை விட முடியல, ஃபோட்டோ வணங்குறத விட முடியல. கவனிச்சு பாருங்களேன், இதுதான் வாழ்க்கை. சரி, எதுக்குமா உங்களுக்கு நான் ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டேன். பாஸ்டர், நீங்கள் எதுக்காக ஜெபிக்கணும்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க, என் பையனுக்காக ஜெபிங்க, வெயிட் பண்ணுங்கன்ற. அவங்க பையன் கடந்து வர்றாரு. அவங்க பையன் உள்ளே வந்து பார்த்தா, நல்ல மும்பையிலும் டெல்லியிலும் போயிட்டு நல்லா
ஒர்க் பண்ண ஒரு ஆள், வாலிப பையன், இன்ஜினியரிங் முடிச்ச ஒரு வாலிப பையன், வயது 33 ஆயிருக்கு, கல்யாணம் ஆகல, வேலைக்கு போல. நான் கேட்டேன், நல்ல வேலைக்கு போனா இப்ப வேலைக்கு பார்த்தா இந்த முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா முடி, இங்க கவனிங்களேன், இந்த முடி இருக்குல்ல, இந்த முடியை மட்டும் இங்க சொட்டையா இருக்கு, 33 வயசாகுது. நான் கேட்டேன், ஏன் என்ன ஆயிடுச்சு இந்த முடி என்ன? அதுதான் பாஸ்டர் பிரச்சனை, நல்லா வேலை செஞ்சிருந்தான், திடீர்னு என்னன்னு தெரியல, இப்போ வேலைக்கெல்லாம் போகிறதில்ல, இந்த முடியை அவனே கையில் பிடிச்சி இழுத்துன்னு இருப்பான். இரவு எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சுட்டான், குடிச்சிட்டு வீட்டிலே தான் இருக்கான், திருமணம் பண்ண முடியல, வாழ்க்கை அப்படி தான் இருக்கு. மனசு கஷ்டமா இருந்தது. அந்த சகோதரனை கூப்பிட்டு கேட்குறேன், என்னப்பான்னு தெரிலன்னு. கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்குறாரு, உன் காதில் ஏதாவது பேசுதா அப்படின்னு கேட்டோன்னு, ஆமா பாஸ்டர், எப்படி உங்களுக்கு தெரியும்னு? உன்கிட்ட யாரும் கேட்டது இல்லையான்னு? என்கிட்ட இது வரைக்கும் கேட்டது ஒரே ஒரு டாக்டர் மட்டும் கேட்டாரு, காதில் ஏதாவது சத்தம் கேட்குதான்னு. உனக்கு தூக்கமே வராதுல்ல அப்படின்னு. ஆமா பாஸ்டர், தூக்கமே வராது, நைட்டெல்லாம் தூக்கமே வராது, அதனாலே தூக்கம் வராதுனாலே நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு இருப்பேன், குடிச்சேன்னா போதையில் இருப்பேன் தவிர தூங்குற மாதிரி இருக்கும், போதை தெளிஞ்ச பிறகு தூக்கம் வராது, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, என் காதுக்குள்ளே ஏதோ பேசிக்கொண்டே இருக்கு, என்னை யாரும் திட்டிக் கொண்டே இருக்கிறாங்க, நைட்டு ஃபுல்லாக வந்து என் காதில் வந்து திட்டினே இருந்தால் எனக்கு என்னால் தூங்க முடியுமா பாஸ்டர்? ஆனால் இதை சொன்ன யாரும் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க, இங்கெல்லாம் யாரும் திட்டல, சும்மா பொய் சொல்லாத படுபடுன்றாங்க, நான் பொய் சொல்லணுமா? ஜெபிக்கிறவங்க அந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினது அவங்க தான், கேட்கறதுக்கு சந்தோஷமா இருந்தது. அப்படியா? ஆனா ஏன் இந்த மாற்றம் இல்லை வீட்டில்? ஏன் இந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கு? நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், அம்மா நீ என்ன தப்பு பண்ணன்னு எனக்கு தெரியல, இந்த வீட்டுக்கு விரோதமா மாந்திரிகம் எழுப்பப்பட்டிருக்கு, ஆனா உன்னை பார்த்து என்ன பண்ற, நீ ஜெபிக்கிற குழந்தை பிள்ளை மாதிரிதான் இருக்கு, ஆனா வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகுற இந்த செத்த போட்டோ போட்டு வச்சிருக்கேம்மா. இல்ல பாஸ்டர், அது எங்க அப்பா அம்மா. இருக்கட்டும், இது ஏசப்பா போட்டோ மாதா போட்டோ வச்சிருக்கிறியே, இது என்னத்துக்குமான்ற? இல்லை பாஸ்டர், ஏசப்பா போட்டோ இல்லை, நாங்கள் அதை வணங்க மாட்டோம், வீட்டில் இருக்கோம். நான் சொன்னேன், இயேசுவை முழுசா ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன் பாரம்பரியமும் பின்னாடி தொடர்ந்து வருதுன்னா அதில் என்ன பண்ண முடியாது, உன் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட. ஒரு விஷயம் என்ன பண்ண, அந்த படத்தெல்லாம் தூக்கி போட சொல்ல, அதை யாரும் பார்க்காதபடி மறைச்சி வீட்டில் என்ன பண்ண மேல வை, உன் வீட்டில் ஒரு மாற்றம் ஏற்படணும். ஏன்னா தேவன் விக்கிரக ஆராதனை அருவருக்கிற தேவனா இருக்கிறார். நீ வசனத்தை கூட பார்த்து பார்த்து அதை வணங்கினா அது என்ன, விக்கிரக ஆராதனை மாறி. இன்னைக்கு நிறைய பெண்டுகா சர்ச்சு வீட்டில் பார்த்தீங்கன்னா, விசுவாசி வீட்டில் வசனத்தை பெருசு பெருசா வச்சு அதை வணங்கினே இருப்பாங்க. நீ வசனத்தை வணங்குறதுனால ஒன்னா இருக்காது, அந்த வசனத்தை விசுவாசித்து அந்த வசனத்தை நீ உட்கொள்ளும் பொழுதுதான் அந்த வசனம் வாழ்க்கையில கிரியை செய்யும். அல்லேலூயா. இல்லைன்னா வசனத்தை மாட்டி வைக்கிறேன்னா, வீட்டுல நிறைய வசனம் இருக்கும், ஒரு வசனத்தை நீ படிக்கலன்னா அந்த வசனம் விக்கிரக ஆராதனையா மாற. இதை முதல்ல என்ன பண்றது இல்ல, ஒரு கிறிஸ்துவ புரிஞ்சு கொள்ளல. நான் சொல்லிட்டு வந்துட்டேன், உன் வீட்டுல ஒரு மாற்றம் வரணும், முதல்ல இதெல்லாம் மாத்துமா. நீ பெரிய சபையை நடத்துறது முக்கியம் இல்லை, கூட்டம் நடத்துறது, இதை மாத்தும் புள்ள மாறுவான். நான் வீட்டை விட்டு வெளியே வர, மீண்டும் பாஸ்டர் கடன் ஜாஸ்தியா இருக்கு, அதுக்காக ஜெபிங்களேன். கடனை காட்டிலும் உன் புள்ள வாழ்க்கை இழந்து போய் கிடக்குறேன். 2 பேர் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு, நாங்கள் ஒன்று லவ் பண்ணி அதுவே கல்யாணம் பண்ணிச்சு, ஒன்று நாங்கள் பண்ணோன்ட்டு 2 பேர் வாழ்க்கை சரி இருக்காதே என்ன. ஆமாம் பாஸ்டர், அப்படி கண் கலங்குறாங்க. முதல் இதை மாற்றுமான்னு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு அந்த பாஸ்டர் என்ன பண்ணுறாரு, என்னையும் பாஸ்டர் அம்மாவே காரில் ஏற்றி அனுப்புறதுக்கு அந்த அம்மா அந்த பையன் ஓடியான்ட்டான். கிட்ட வந்துட்டு என்கிட்ட கேட்குறேன், பாஸ்டர் நான் ஒன்று கேட்குறேன், தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே, விக்கிரக ஆராதனை பண்ண ரொம்ப தப்பா பாஸ்டர்? ஆமாப்பா. ஏன் பாஸ்டர் தப்பு? அதை நான் எங்கள் அப்பா அம்மாவும் ஏசப்பா வச்சு தானே வணங்குறதுல என்ன தப்பு இருக்குன்னு. தேவன் சொல்லுகிறார், யாதொரு ஓவியத்தையும் வானத்துக்கு மேலும் வானத்துக்கு கீழும் ஓவியத்தையும் சிற்பத்தையும் வணங்காதிருப்பாயாகன்னு 10 கட்டளையில் 2வது கட்டளையா சொல்லப்பட்டிருக்கையா அப்படின்னு. ஏசப்பா ஒரு கட்டளை சொன்ன பிறகு உன் இஷ்டத்துக்கு படி நீ இது கேட்டா நீ ஒத்துப்பியா அப்படின்னு கம்முன்னு இருந்தார். நான் என்ன பண்ணேன், சரி இதுதானே உங்கள் அம்மா பக்கத்தில் அங்கே அம்மா இருந்தாங்க, உங்கள் அம்மா கிட்ட காஃபி வேணும்னு நீ கேட்குற, சரியா? கேட்குறதுக்கு பதில் உங்கள் அம்மா ஃபோட்டோ பார்த்துட்டு அம்மா காஃபி கொடுங்கம்மான்னு கேட்டால், உங்கள் அம்மா உயிரோடு இருக்க அவங்க அம்மா என்னம்மா பண்ணுவாங்கன்னு திட்டுவாங்க, காஃபி கொடுக்க மாட்டாங்க. அதே போல தான் தேவன் உன் இருதயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றார், நான் எந்த படத்துலயும் ஓவியத்தில் இல்லைன்னு, நீ கூப்பிடு நான் வருவேன்னு சொல்றாரு.
நீ படத்துக்கு ஒப்பிட்டு நீ கடைசி வரை என்ன பண்ணல, உன் வாழ்க்கையில மாற்றம் ஏற்படலைன்னா எப்படி உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் ஏற்படும்? விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பிரியமானவன் யார்? கர்த்தருக்கு பிரியமானவன் தேவ வார்த்தை கேட்டு உங்க வாழ்க்கையை நடத்துறவங்க தான் கர்த்தருக்கு பிரியமானவங்க. நிறைய சபை போதகரை நான் பார்த்திருக்கேம்மா. ஒரு பாஸ்டர், அவங்க அம்மா ரொம்ப பெரிய ஊழியக்காரமா கூட இல்லை, ஊழியம் செய்யல. அந்த ஊழியக்காரர் என்ன பண்றாரு, அவர் சர்ச்சில் அந்த ஓரத்தில் ஒரு பெரிய ஃப்ரேம் பண்ணி அவங்க அம்மா போட்டோ வச்சிருக்காரு. ஊழியம் செய்யல, ஊழியம் இவர் தான் செய்கிறார். அந்த அம்மா இவரை பெற்றது இறந்துட்டு, ஆனால் அவங்க அம்மா வந்து இவருக்கு ரொம்ப பிரியம். சர்ச்சில் என்ன பண்ணுறாரு, நான் கேட்குறேன், நான் போய் உட்கார வைக்கும்போது அவங்க ஃபோட்டோ அவங்க ஆஃபீஸில் இருந்தது. யார் அதுன்னு, இவங்க தான் எங்கள் அம்மா பாஸ்டர், என்னை வழி நடத்துனது, என்னை வந்து வளர்த்தது இவங்க தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே ஏன் என் சபையில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கீங்கன்னா, எனக்கு எங்கள் அம்மா நான் ரொம்ப பிடிக்கும். பேசிகிட்டே இருக்கோம். 2 விசுவாசி பாஸ்டர் பார்த்து வருது. பாஸ்டர் ஜெபம் பண்ண வராங்க. பாஸ்டர் அந்த சேரில் உட்காந்துருக்கா. ஜெபம் பண்ணிவிட்டு பாஸ்டர் என்ன பண்ணுற, கை வச்சு ஜெபம் பண்ணுறாரு. போகும்போது அந்த சகோதரி என்ன பண்ணுறாங்க, அந்த பாஸ்டர் அம்மா ஃபோட்டோ முத்தம் கொடுத்துட்டு பாட்டி அம்மா போகிறாங்க அவங்க பாட்டு. பாஸ்டர் எதுவும் கேட்கல. ஊழியக்காரங்களே எப்படி இருக்காங்க இன்னைக்கு? நிறைய கிறிஸ்துவ வீட்டில் உன் தாய் தகப்பன் இறந்து போன ஃபோட்டோ வைக்கிறாங்க. இந்த ஃபோட்டோ எப்படி வரும்னா, சாவர வரையும் அந்த தாய் தகப்பன் ஃபோட்டோ வீட்டில் இருக்காது. செத்த பேருக்கு அது 16ஆம் நாள் காரியத்துக்காகவே ஒரு ஃபோட்டோவை செய்வாங்க. பிரிண்ட் போர்டு எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபோட்டோவுக்கு பூஜை பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து உள்ளே வைப்பாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, தாய் தகப்பனை பார்க்கறது தப்பா, நான் வணங்கலையேன்னு. அல்லேலூயா. யாதொரு விக்கிரத்தையும், சில பேருக்கு நீ கடவுள்னு வைப்ப, தாய் தகப்பனை என்ன பண்ணுவ, கனமாய் நீ வழிபடுத்த ஆரம்பிப்ப. நம்ம செய்யற சின்ன சின்ன தவறு கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி மாறிக்கொண்டிருக்கு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு மாறுதல் ஏற்பட வேண்டும் என்றால், உன் வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பு ஏற்பட வேண்டும் என்றால், உங்க வாழ்க்கையில சிறு சிறு மாறுதல்களுக்கு நீங்க உட்பட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். ஒரு சம்பவத்தை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். இந்த மூக்கோட தன்மை, கடவுள் படைப்பு பாருங்க எவ்வளோ விசேஷ படைப்பு. இந்த மூக்கு, இந்த மோரு தன்மை இருக்கா இல்லையா? அம்மாவா இல்லையா? உள்ளுக்குள்ள இருக்கிறது மோரு தான், வெளியே இருக்கிறது மோரு தான். கடவுள் படைப்பு பாருங்க. சப்போஸ் உள்ள இருக்கிறத மோர ஆரம்பிச்சா எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்களேன்? ரத்த ஸ்மெல் இருக்கு, சத ஸ்மெல் இருக்கு, அப்புறம் சாப்பிட்டதெல்லாம் உள்ள ஸ்டோர் ஆற. நம்மளால வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? கத்தர் பாருங்க. அம்மாவா இல்லையா? கத்தர் படைப்பு பாருங்க. ஸ்மெல்ல எப்படி வச்சிருக்காரு பாருங்க. நீ வெளியே இருக்கிறதா மோரணும், இந்த மூக்குக்கு அவர் கட்டளை இருக்காரு, உடம்புக்குள்ள இருக்கிறது மோராதன். அல்லேலூயா. அதே போல இந்த நாக்கோட பாருங்க சுவைத்தன்மை உண்டு, டேஸ்ட் பண்ணும், புளி காரம் எல்லாமே இருக்கும். ஆனா அந்த நாக்குக்கு உள்ள இருக்கிறதுக்கு சுவை வச்சிருக்காரா, வெளியே இருக்கிறது சுவை வச்சிருக்காரா? அதுவே உள்ள இருக்கிற சுவை வச்சிருந்தா எப்படி இருக்கும்? நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அல்லேலூயா. நம்ம கைக்கு தொடுத்திறன் உண்டு, டச் பண்ணா எங்க தொடுறோன்னு தெரியுது. ஆனா இதே கைக்கு உள்ள பார்த்தீங்கன்னா என்ன ரத்தம் ஓடுது எல்லாம் இருக்கு, ஆனா அந்த திறனை கர்த்தர் கொடுக்கல. அப்ப தேவன் படைச்ச படைப்பு விசேஷமானது. அப்ப நம்ம வாழ்க்கையை நம்ம தான் என்ன பண்ணோம், உள்ளுக்குள்ள இருக்கிறத நம்ம தான் சுத்திகரிக்கணும். இன்னைக்கு எல்லா கிறிஸ்துவனா மாறிடுறோம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோம், பர்ஃபெக்ட். ஆனா தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யறோமா? ஆனா தேவன் சொல்றார், எனக்கு பிரியமான ஜனமே. அல்லேலூயா. நம்ம பார்க்கறதுக்கு எல்லாம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். சின்ன சின்ன தப்பு நீதி நம்ம வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை கெடுத்துரும். அல்லேலூயா. நான் சொன்ன சின்ன படம் 2 படம் தான். இல்லை நம்ம வீட்டில் எல்லாமே க்ளீன் பண்ணிடுவீங்க, ஆனால் அந்த எலி எங்கே இருக்குன்னே தெரியாது. நம்ம நினச்சிருப்போம் இங்கே தப்பு பண்ணல, நான் கரெக்டுன்னு. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். என் பிரியமான ஜனமே, எனக்கு பிரியமான ஜனமே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. மீண்டும் அந்த வசனத்தை படிங்க.
பென்யாமினை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான். அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி, கர்த்தர் சொல்ற எந்நாளும் அவரை காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாய் இருப்பார். விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. இங்க வந்திருக்கிற என் அன்பு ஜனமே, கர்த்தர் சொல்றார் உன் எல்லைகளுக்குள்ள என் தேவனாகிய கர்த்தர் வாசமாய் இருப்பார். விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. உன் எல்லைகள் என்பது உன் வீடு, உன் குடும்பம், உன் தொழில், உன் வேலைசனம், இவைகளுக்குள்ளாக என் தேவனாகிய கர்த்தர் என்னாலும் சுகமாயிருப்பார். ஒரு ஆமென் சொல்லுவேன். இன்னைக்கு வந்திருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, தேவனுக்குள்ளாக நீ பிரியமா இருக்கும் பொழுது தேவன் உனக்காய் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் இந்த உள்ள இருக்க காரியத்தை நுகரவோ ஸ்மெல் பண்ணவோ, இந்த கண்ணு பாருங்க, கண்ணோட திறன் பாருங்க, வெளியே இருக்கிறது தான் பார்க்குது, உள்ள இருக்கிறத பார்க்குதா? இந்த கண்ணோட திறன் பாருங்க, வெளியே இருக்க காரியம் எல்லாம் பார்க்கும் இந்த கண்ணு. அந்த உடம்புல தான் இருக்கு. அப்படியே உடம்புக்குள்ள இருக்கிறது என்னன்னு இல்ல, பார்க்கிற திறனை கர்த்தர் கொடுக்கல. ஏன்? அதான் தேவ வல்லமை. தேவன் எங்க இருக்கிறாரு? புறம்பே இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிற. விசுவாசிக்கலாமே சொல்லுமே. உன்னால அதை மோர முடியல, உன்னால சுவைக்க முடியல, உன்னால அதை பார்க்க முடியல. தேவன் உனக்குள்ள இருக்கிறது, அவர் உள்ளுக்குள்ள இருக்கிறத சுவைக்க தெரிஞ்சிட்டீனா உன் வாழ்க்கை மேன்மையாய் மாறிடும். ஹல்லேலூயா. உள்ளுக்குள்ள இருக்கிற தேவனை நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டீனா உனக்குள்ள ஒரு பயம் வந்துடும், உன் வாழ்க்கை எல்லாம் மாறிடும். ஹல்லேலூயா. உள்ளுக்குள்ள இருக்கிற தேவனை முகர ஆரம்பிச்சிட்டீனா, அதனால தேவன் என்ன பண்றாரு? நீ பார்க்காத தொடாத இடம், ஹல்லேலூயா, அந்த இடத்துல நான் வாசம் செய்கிறேன். சொல்லுங்களேன், எனக்குள்ள வாசம் செய்கிறேன். எனக்குள்ள என் தேவனாகிய கர்த்தர் வாசம் செய்கிறார். எனக்குள்ள என் தேவன் உள்ள உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், எனக்கு பிரியமான ஜனமே, உன் எல்லைகளை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு கூட்டத்துக்கு வந்திருக்கிற அன்பு ஜனமே, உன் வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து பாருங்க. உன் எல்லைகளை என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்க. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. எடுத்து படிங்க 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போமா? தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக என்ன பண்றோம்னா, தேவனோடு பிரியம் இல்லாதனால சுகபோக பிரியரா இருக்காங்க. இன்னைக்கு தேவனுக்கு பிரியமான என் அன்பு ஜனமே, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் விட்டனா தேவன் எனக்கு பிரியமாய் மாறுவார். அல்லேலூயா. சுவாசிக்கலாமே சொல்லுவோமே. சொல்லுங்க, எனக்கு பிரியமானவைகளை நான் விட்டுட்டேன்னா நான் தேவனுக்கு பிரியமானவனாய் மாறுவேன். தேவன் சொல்லுவார், எனக்கு பிரியமில்லாததெல்லாம் நீ விட்டுட்டீன்னா உனக்கு நான் பிரியவனாய் மாறிடுவேன், எனக்கு பிரியவனா நீ மாறுவேன். அல்லேலூயா. இது என்ன சேலஞ்ச்? இது என்ன காரியம்? ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை தாய்க்கு பிள்ளை எப்ப பிடிக்கும்னா அந்த பிள்ளை ஒழுக்கமா இருந்தாதான். தாய் தகப்பனுக்கு பிடிக்காத காரியத்தை அந்த பிள்ளை செய்யலனா அந்த பாசம் முழுவதும் அந்த பிள்ளை மேல இறங்கிடும். அது பிள்ளையா இருக்கட்டும், நண்பனா இருக்கட்டும், லவ்வரா இருக்கட்டும், இல்ல உலகத்துல இருக்க ஏதோ ஒரு சிநேகிதனா இருக்கட்டும். மனிதர்களே அப்படின்னா என் தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்கு நீ பிரியமான ஜனம். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. கைகளை இருதயத்தில் வைத்துக்கொண்டு சொல்லுங்களேன், நான் என் தேவனுக்கு நான் பிரியமானவன். அல்லேலூயா. தேவையில்லாத பிரியத்தை நான் விடுறேன். மொபைல்ல பிரியமா இருக்கா? இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்ல பிரியமா இருக்கியா? யாருக்காவது சேட் பண்றதுல பிரியமா இருக்கிறியா? இரவெல்லாம் விழித்து கொண்டு வேற ஏதாவது மொபைலோ வேற ஏதாவது காரியத்துல நீ பிரியமா இருக்கிறியா? இன்னைக்கு அதை விட்டு விடுவேர் என்றால் தேவனுக்கு நீ பிரியமான ஜனமாய் மாறுகிற. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாய் ஜனமாய் மாறும் பொழுது இந்த உலகத்துக்கு நீ வெளிச்சமான பிள்ளையாய் மாறுவே. உன் வெள்ளைகளை கர்த்தர் விசாலமாய் மாற்றுவார். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் மாறு. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. நம்ம கேட்போம், இந்த மொபைல் தானே பாஸ்டர், இந்த மொபைல் தானே. சின்ன ஒரு காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத எந்தெந்த காரியத்தை நீங்க செய்றீங்கன்றத கொஞ்சம் நிதானித்து பாருங்க. அல்லேலூயா. எந்தெந்த காரியம்லாம் தேவனுக்கு பிரியமில்லாம செய்றீங்களோ, ஆமென். அன்பு ஜனமே, என் அன்பு சகோதரி சகோதரியே, நீ எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாம செய்றியோ அது எல்லாம் ஆசீர்வாதத்தை கெடுத்துரும். சின்ன சின்ன காரியம் இன்னைக்கு கொஞ்சம் நிதானித்து பாருங்க.
இரண்டாவது படிப்போம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்றியும் பலமுள்ளவர்கள் ஆகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். அல்லேலூயா. மீண்டும் அந்த வசனத்தை படிங்க. அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் பலமுள்ளவர்களாக நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, தனக்குத்தானே பிரியமா நடந்துக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையை இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க. கணவன் மனைவி வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா, கணவனுக்கு ஒரு சந்தோஷம் வரணும்னா மனைவிக்கு பிரியமானது கணவன் செஞ்சாகும். மனைவிக்கு கணவனிடத்திலிருந்து உங்க அன்பு ஏற்படணும்னா கணவனுக்கு பிரியமானது மனைவி செய்யும் பொழுது அங்க அந்த அன்பு ஏற்பட ஆரம்பிக்கும். என் பெற்றோர் என் மேல அன்பே காட்டல நிறைய பேர் சொல்லுவாங்க. பெற்றோருக்கு நீ அன்பு செலுத்தும் போது, பெற்றோருக்கு பிரியமானதை நீ செய்யும் பொழுது பெற்றோர்கிட்ட இருந்து உனக்கு அன்பு தானாக வரும். அதே தான் நட்பு, அன்பு, உறவு எல்லாமே. அதான் தேவன் சொல்றாரு, நம்ம அநேக நேரம் என்ன பண்ணணும், நமக்கு பிரியமானதை நம்ம செய்து கொண்டிருக்கோம். என் இஷ்டம், நான் இப்படி தான் இருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களாங்க? நீங்க மரிக்கும் பொழுது மரணத்தில் எத்தனை பேர் வந்து நிற்கிறாங்கன்றது தான். அன்னைக்கு நீ பார்க்குற போல இல்லை, ஆனால் ஏதோ ஒரு மூலையிலேருந்து நீ பார்த்துட்டு தான் இருப்ப. அல்லேலூயா. அந்த டைம்ல உன் மரணத்தில் உன் கூட யாருமே இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த மரணத்தில் தெரிஞ்சிடும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை. ஒரு கை ஈயாம சொந்தத்தை மதிக்காம இருந்தீங்கன்னா உன் பணத்தை எடுத்துட்டு போட கூட ஒரு 4 பேர் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தனக்கு பிரியமா வாழ்றீங்களா, தேவனுக்கு பிரியமா வாழ்றீங்களா? விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. ஆனா உங்க எண்ணங்கள் பிரியங்கள் மட்டும், நான் திருப்பி சொல்றேன், உங்க எண்ணங்கள் பிரியங்கள் மட்டும் உனக்கு ஏற்றதுமா இருக்கும் தவிர உன் அவயங்கள் எதுவும் உனக்கு ஏற்றதா இல்லை. தெரிஞ்சுக்கங்க. உன் அவயங்கள்லாம் எப்படி உனக்கு ஏற்றதா இல்லை. இந்த மூக்கு உனக்கு ஏற்றதா இருக்கா? உன் சுவைய சுமக்குதா? யோசிச்சு பாருங்களேன். இந்த உன் சதையை மோர தன்மை ஒன்று இருக்கா? ஆனா உன் சதையை தவிர மற்ற எல்லாத்தையும் மோரும், எல்லாத்தையும் என்ன பண்ணும், சுவைக்கும். இந்த நாக்கு எல்லாத்தையும் சுவைக்கும், ஆனா உள்ளுக்குள்ள இருக்க வாயில இருக்கிற அந்த இது சுவைக்க தன்மை இருக்காது. இதான் கர்த்தர் செய்யற காரியம். அல்லேலூயா. உனக்கு பிரியமானவர்களை இங்க செய்ய ஆரம்பிக்க உங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவீங்க. உன் சரீரமே உனக்கு ஏற்றதை செய்யாத பொழுது, உனக்கு பிரயோஜனம் இல்லாத இருக்கும் பொழுது, இங்க கவனிங்களேன், திருப்பி கேட்கிறேன், உன் சரீரமே உங்களுக்கு யோசனை பண்ணலைங்க. உங்க சரீரத்தை ஸ்மெல் பண்ணுதா? எல்லாமே தெரியும். பிரியாணிலேருந்து எல்லா ஐஸ்கிரீம்லேருந்து எல்லா ஸ்மெல்லும் தெரியும். உன் சதையோட ஸ்மெல்லு தெரியுமா? உன் உடம்போட ஸ்மெல்லு தெரியுமா? தெரியாது. நீ சென்ட் அடிச்சாதான் என்ன தெரியும்? அம்மாவை இல்லையா? இந்த நாக்கு எதுங்க பார்க்க முடியும்? வெளியேந்து ஏதாவது உள்ள கொண்டு வந்ததுதான். பல்லோட ஸ்மெல்லு தெரியுமா? மேலே எகரோட ஸ்மெல்லு தெரியுமா? சுவை தெரியுமா? தெரியாது. இந்த கண்ணு உன் உடம்போட உறுப்பு உள்ள இருக்குன்னு தெரியாது, பின்னாடி இருக்குன்னு தெரியாது, வெளியே இருக்கிறது மட்டும்தான் பார்த்து கொண்டு இருக்கும். உன் கண்ணை யோசிச்சு பாருங்க. அதிக நேரம் நீ நினைச்சு பார்த்தாதான் உடம்புல இருக்கிறத பார்க்க முடியும். அதிக நேரம் உன் நினைவே இருக்காது. ஆனால் நீ பார்க்கறதெல்லாம் உன் உடம்பை பார்க்க மாட்டேன், உன் முடியை பார்க்க மாட்டேன், உன் கையை பார்க்க மாட்டேன், எதிர்க்க இருக்கிறதையே பார்த்து கொண்டிருப்பேன். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கார். உனக்கானவைகளை பிரியமில்லாதபடி தேவனுக்கு உண்டானது பிரியத்தை உண்டு பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை எடுத்து படிச்சு முடிப்போம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல், கிறிஸ்துவும் தமக்கு பிரியமாய் நடவாமல், உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து யாருக்கு பிரியமாய் நடந்தார்? அவரை படைத்த அவர் தகப்பனா இருக்கிற பிதாவுக்கு பிரியமாய் நடந்தார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. இங்க இயேசு கிறிஸ்து தேவனுக்கு பிரியமா நடந்தார். ஆனா பார்க்கும்பொழுது ஆரம்பத்தில் அவர் சிலுவை பாடுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதா இருந்தது. இயேசப்பா கடைசியா கேட்கிறேன், பிதாவே உமக்கு சித்தமா இருந்தா என்ன பண்ணுங்க, இந்த மரணம் வராம தான் நல்லா இருக்குமே. ஆனா பிதாவானவருக்கு என்னன்னா, அவருக்கு என்ன பிரியனா, என் புள்ள போய் மரிக்கணும். அல்லேலூயா. என் புள்ள உடைக்கப்படணும், என் புள்ள நசுக்கப்படணும், என் புள்ள கசக்கப்படணும். அவருக்கு பிரியமா இருந்தது. நம்ம நினைப்போம், ஐயோ அப்பாவுக்கு நான் இப்படிப்பட்ட எண்ணன்னு இல்லை.
அன்னைக்கு கசக்கப்பட்டதுனால, அன்னைக்கு மரணத்துக்கு நேரம் ஒப்பு கொடுக்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு இயேசுவை நம் கடவுளாய் ஏற்றுக்கொண்டிருக்கோம். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. பிதாவின் குணாதிசயங்களை நீங்கள் நானும் உணர்ந்தது இல்லை, ஆனா இயேசுவின் குணாதிசயங்களும் வல்லமையும் நீங்கள் நானும் உணர்ந்தவளா இருக்கிறோம். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. நான் சொல்ல புரியும் நினைக்கிறேன். பிதாவின் குணாதிசயங்களை நீங்களும் நானும் உணரல, அனுபவிக்கல. ஏன்னா ஆதியில மோசே இடத்துல செஞ்சார், எங்கேயோ செஞ்சார், இப்படிதான் இருக்கு. ஆனா இயேசுவின் வல்லமை அவர் உடைக்கப்பட்டதுனால இன்னைக்கு நமக்கு விடுதலைன்னு கிடைச்சிருக்கு, நமக்கு ரட்சிப்புன்னு கிடைச்சிருக்கு, நமக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. நம்ம குடும்பத்துல நமக்காய் ஒருத்தர் பலியாயிருக்காரு கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு பலியை ஏற்றுக்கொண்டு நம்மளை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுவேன். அல்லேலூயா. பிதாவானவருக்கு பிரியமாய் இயேசு கிறிஸ்து நடந்தார். கடைசி ஒரு வசனத்தை படிச்சு முடிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போமா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. ஏனென்றால் இங்க பாருங்க, இப்ப இயேசுவிடத்துல நான் எப்படிங்க பிரியமா நடக்கணும்? உங்க கேள்வி இருக்கலாம். ஒரே ஒரு காரியம் தான், யார் யாருக்கு விசுவாசம் இருக்கோ அவன் தேவனுக்கு பிரியமா நடக்கிறான்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுவேமே. விசுவாசம்னா என்ன அடிக்கடி சொல்லுவேன். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு குழந்தையே இல்லைன்னு வச்சுங்களேன், 5 வருஷம் ஆயிடுச்சு. நான் சொல்றேன், எனக்கு ஏசப்பா நிச்சயமா குழந்தை கொடுப்பாருன்ற நம்பிக்கையா விசுவாசமா? நீங்க கேட்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா விசுவாசம் போல இருக்கு. ஏன் சொல்லுங்க? ஏசப்பா பேரை சொல்லிட்டாங்கல்ல, கரெக்டா? ஏசப்பா பேரை சொல்லிட்டா அதுக்கு பேர் விசுவாசம் இல்லை. நம்ம பார்க்குறது அப்படி இருக்கும். ஐயோ ஏசப்பா பேரை சொல்லிட்டாங்கப்பா, கடனோடு இருப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு, எப்படி இருந்தாலும் ஏசப்பா இந்த கடனை தீர்ப்பார், சத்துருக்கு முன்பாக நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன். இதை கேட்கும்போது எப்படி இருக்கும்? விசுவாசத்தோடு இருக்காங்க அந்த சகோதரி. என் கணவன் நிச்சயமா திருந்துவான், ஏசப்பா நிச்சயமா மாற்றுவார். இது கேட்கறதுக்கு என்ன இருக்கும்? விசுவாசத்தில் இருக்காங்க. இல்லை, அது விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது என்னன்னா, உனக்குள்ள இருக்கிற இயேசுவை நீ முதல் காண வேண்டும். அல்லேலூயா. அந்த இயேசு உனக்குள்ள இருக்கிறார் என்ற நம்பிக்கையில நீ எது எது மேல வைக்கிறியோ அதுக்கு பேர் தான் விசுவாசம். அப்போ அவங்க சொன்னதுக்கு என்ன மாற்றம் பாஸ்டர்னா, அவங்க உண்மையை சபைக்கு போயிருக்காங்களா? சபைக்கு போக மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்ய மாட்டாங்க. ஆனா வாயில வார்த்தை மட்டும், எனக்கு எல்லாம் இயேசு செய்வார். இந்த விசுவாச வார்த்தையை தேவன் செய்வாரா? இல்ல. நம்பிக்கை தான் விசுவாசமாய் மாறுகிறது. அந்த நம்பிக்கை எப்படி விசுவாசமாய் மாறுகிறதுன்னா, நான் ஜெபிக்கிறேன், தேவனிடத்தில் ஐக்கியமா இருக்கிறேன், தேவன் என்றும் எனக்குள்ள இருக்கிறார் என்ற நம்பிக்கை உனக்குள்ள வருது. பாத்தீங்களா? ஜெபிச்ச பிள்ளைக்கு தெரியும், கரெக்டா? ஒரு கடைக்கு போற, ஒரு பொருளை வாங்குறேன்னா கடைக்காரனுக்கு தெரியாது இவன்கிட்ட காசு இருக்கா இல்லையான்னு. ஆனா வாங்க போற உன்கிட்ட தெரியும் என்கிட்ட காசு இருக்கா இல்லையா. காசு இல்லாம போய் நான் ஒரு பொருளை வாங்குறேன்னா அதுக்கு பேரு வியாபாரமா? இல்ல. காசோடு போய் நின்று வாங்குறதா அது பேர் வியாபாரம். அதே போல வாங்குறது எல்லாம் வியாபாரம் கிடையாது, கரெக்டுங்களா? காசு கொடுத்து வாங்கினாதான் ஒரு பொருள் வியாபாரம், ஒரு பொருள் வாங்குறதோ விற்கிறதோ. ஆனா என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, என்கிட்ட இயேசுவே கிடையாது, நான் ஜெபிக்கிறதே கிடையாது. ஆனா நான் என்ன பண்றேன்? விசுவாசன் பேர்ல சொல்றேன். நடக்குமா? நடக்காது. நீ ஜெபிக்கும் பொழுது, தேவனோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது, தினந்தோறும் அவரை தேடும் பொழுது, ஆலயத்துக்கு வரும்போது, பைபிள் படிக்கும் போது, ஆராதிக்கும் பொழுது உனக்கே தெரியும் என்னோடு என் தேவன் இருக்கிறார். ராமேன் சொல்லுவோமே. அந்த நம்பிக்கையில நீ எது மேல நம்பிக்கை வைக்கிறியோ அதுக்கு பேர் விசுவாசம். அந்த நம்பிக்கை விசுவாசமாய் மாறுகிறது. நீ நல்லா ஜெபிக்கிற புள்ள, நல்லா ஜெபிச்சுட்டு யாராவது கேட்குறாங்க, எப்பா உனக்கு குழந்தையே இல்லையேன்னு, ஏசப்பா என்னோடு இருக்கிறார், அல்லேலூயா, நிச்சயமா அடுத்த ஆண்டு நான் குழந்தைய பிறப்பேன், அல்லேலூயா. இதுக்கு பேர் விசுவாசம். ஏன்னா அந்த பிள்ளைக்கு தெரியுது ஏசப்பா என் கூட இருக்கிறார், அல்லேலூயா. கேட்கிறவங்களுக்கு விசுவாசமா தெரியாது, சொல்றவங்களுக்கு தான் தெரியாது விசுவாசமா நம்பிக்கை என்று, அல்லேலூயா. திரும்பி பாருங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன்னா சொல்றேன்னா நீங்க கேட்குறீங்க, கேட்கறதுக்கு பேர் விசுவாசம் கிடையாது. சொல்ற எனக்கு தான் அந்த விசுவாசமா இல்லையான்னு தெரியும், அல்லேலூயா. நான் ஜெபத்திலேயே இல்ல, கர்த்தருக்கு பிரியமானதே செய்யல, ஆனா நம்பிக்கை மட்டும் என்ன பண்றேன்? என் தேவன் எல்லாம் செய்வார், கர்த்தர் செய்வார் நினைக்கிறீங்களா?
அந்த யார் யாரு இயேசுவிடத்தில் இல்லாம நீ நம்பிக்கையா வைக்கிறியோ அந்த விசுவாச வார்த்தைகள் எல்லாம் அவிசுவாச வார்த்தையா தான் அப்படியே நிற்கும். நான் போன ஆண்டு சொன்னேன், அப்பயே சொன்னேன், இப்பயே சொன்னேன், ஆனா நடக்கலையே. அது நடக்காது. விசுவாசத்துல வசனம் சொல்லுது, நீ விசுவாசத்துல நீ எதை கேட்டாலும் நான் அதை தருவேன்னு சொல்ற. ஆனா நம்ம கேட்டா நடக்கலன்னா உனக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரா? கொஞ்சம் நிதானித்து பாருங்க. நீ நல்லா ஜெபம் பண்ணிட்டு நீ விசுவாசத்துல கேட்டு பாரு, அது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ விசுவாசத்தோடு தேவன் இருக்கிறார் உனக்குள்ள நம்பிக்கை இருக்கணும். மத்தவங்களுக்கு தெரியாது. நீ ஜெபிக்கலையோ பாஸ்டர் கேட்பார், நீ சபைக்கு போனியாமா? ஜெபிச்சேன்னு. நைட்ல ஜெபம் பண்ணது யாருக்கு தான் தெரியும்? உனக்கு தான் தெரியும். அந்தரகத்துல ஜெபிக்கிறது யாருக்கு தெரியும்? உனக்கு தான் தெரியும். உன் வெளி தோற்றத்தை பார்த்து மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நான் ஒயிட் அண்ட் ஒயிட்ல போயிட்டேன்னா அப்பா பாஸ்டர் நல்லா ஜெபிக்கிறாரு, அவர் நல்லா தேவன் ஐக்கியமா இருக்காரு. தேவனுக்கு எனக்கு தான் தெரியும் என்ன ஐக்கியம் இருக்குன்னு. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கார். நீ தேவனுக்கு பிரியமா இருக்கிறனா அவரை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு சகோதரி சொல்லுவாங்க, எனக்கு இயேசுனா ரொம்ப பிடிக்குங்க, அவர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கேன். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க? கோயில் குளத்துக்கும் போவாங்க, தர்காவுக்கும் போவாங்க. ஆனா இயேசுனா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, நான் எல்லாம் சமைக்குவேன், ஜீசஸ்க்கெல்லாம் கரெக்டாக போயிடுவேன், நான் அங்கெல்லாம் காணிக்க அமிச்சிடுவேன். இது நம்பிக்கையா விசுவாசமா? என்ன சொல்லுங்க? நீ சொல்லுமா? விசுவாசம். அவங்க சர்ச்சுக்கு போறாங்க, ஜீசஸ் காலுக்கெல்லாம் போறேன்றாங்க, மாசத்துல ஒரு நாள் போயிடுவேன், காணிக்கெல்லாம் அமிச்சிடுவேன், இயேசுனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. அடுத்த நிமிஷம் என்ன பண்றாங்க? தர்கா பக்கம் அந்த செவ்வாய்க்கிழமை ஊதுவாங்க, அங்கே போய் நிற்கிறது. அவங்க உள்ளேருந்து வெளியே வரும்போது என்ன பண்ணுவாங்க? அந்த குழந்தைய காட்டுவாங்க. இந்த பக்கம் என்ன பண்ணுவாங்க? அமாவாசைன்னா கோயில் வாசலில் போய் நிற்பாங்க. இதுக்கு பேர் விசுவாசமா என்ன? இப்போ சொல்ல நம்பிக்கை என்ன? காணப்படாத காரியம், தகுதி இல்லாத நம்மளை தகுதிப்படுத்துறது விசுவாசம். இதெல்லாம் கரெக்டு. சரி, கிருபை. விசுவாசத்துக்கு நிறைய காரியம் சொல்லலாம். ஆனால் அந்த வசனம் நமக்குள்ள கிரியை செய்யும் பொழுது உனக்கே தெரியும் இயேசு உன்னோடு இருக்கிறாரா இல்லையா. நீங்க நிதானித்து பாருங்க. தேவனுக்கு பிரியமான காரியங்களை நீங்க செய்யும் பொழுது நீங்க விசுவாசிகளாய் மாறுறீங்க. அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுறீங்க. ஏன் நான் சொல்றதை வாய்க்க ஆரம்பிக்கன்னா, எங்க இருக்கிற தேவன்? நீ நுகராத, நீ பார்க்காத, நீ சுவைக்காத இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்காரு. அல்லேலூயா. விசுவாசிக்கலாமே சொல்லுமே. வெளியே இருந்தா நீ பார்த்துருவ, தெரிஞ்சுக்கங்க. வெளியே இருந்தா நீ பார்த்துருவ, வெளியே இருந்தா நீ என்ன பண்ணுவ? அவர் சத்தத்தை நீ கேட்டுடுவ. வெளியே இருந்தாருன்னா அவரை சுவைச்சு பார்த்துருப்ப, வெளியே இருந்தா நுகர்ந்து மோந்து பார்த்துருவ. ஆனா தேவன் எங்க இருக்கிறாரு? உனக்குள்ளதான் இருக்கிறார். அதனால அவரை நுகர முடியல, பார்க்க முடியல, சுவைக்க முடியல. அல்லேலூயா. அவர் சத்தத்தை கேட்க முடியல. யோசிச்சு பாருங்க, இந்த காது சத்தத்தை பாருங்க. எது கொடுத்தாலும் விட்டு பக்கத்து ரூம்ல யாராவது பேசுறாங்கன்னா விட்டு கேட்போம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்லாம் கேட்கும். உன் ஹார்ட் பீட் சத்தம் கேட்குதா உன் காதுக்கு? சொல்லுங்களேன். உன் நாடி துடிப்பு கேட்குதா? நீ சாப்பிட்றப்ப கர கட கடன்னு உள்ள அரைக்குது பாருங்க, இதெல்லாம் கேட்குதா? சாப்பிடாம பல்லு அரைக்குது, எவ்வளோ பெருசுனாலும் கறி இருந்தாலும் நசுக்கி கீக்கி போட்டு உள்ள சாப்பிட்றோமே, இந்த சத்தம் இந்த காது கேட்குதா? கேட்காது. ஏன்னா தேவன் அவைகளை அந்தந்த இடத்துல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. இன்னைக்கு நீ விசுவாசத்தோடு நீ பழக வேண்டும். தேவனுக்கு பிரியமாய் மாறணும்னா நீ விசுவாசியா மாற வேண்டும். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறது மட்டும் இல்லை, உனக்குள்ள இயேசு இருக்கிறாரா? நீ கொஞ்சமாவது இயேசு இருக்கிறாருன்னு உன் நம்பிக்கையில் நீ பெரிய காரியத்தை கேட்டு பாரு. நீ பெரிய காரியத்தை கேட்டு பாரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கு. அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. இயேசு கொஞ்சம் கூட இல்லாமல் நீ சின்ன காரியத்தை கேட்டாலும் கிடைக்காது. இயேசு இருக்கிறாருன்னு நம்பிக்கை. நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணேன், தேவனுக்கு பிரியமான காரியம் பண்ண, 2 பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், நிறைய பேருக்கு உதவுறதும் இயேசுக்கு பிரியமான காரியம். அல்லேலூயா. நான் ஜெபமே பண்ணல, பரவாயில்லம்மா, ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வைம்மா, உள்ள சபைக்குள்ளே வந்துட்டு ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு, பேசுறதா வெளியே போய் பேசுங்கம்மா, கர்த்தருக்கு பயம் கூட என்ன பண்ணுங்க, பிரியமான காரியங்களை செய்யுங்க. இவ்வளோ தூரம் சொல்லின்னு இருக்கோம் கர்த்தருக்கு பிரியமான காரியம்ட்டு, இங்கே உள்ள உட்காந்து பேசிக்கிட்டு பெல் அடிக்கிறது தப்பான காரியம். வசனத்தை எடுத்து படிப்போம். ஏசாயா 48:14 படிப்போமா? நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான், அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை. கர்த்தருக்கு பிரியமானவன் என்ன பண்ணுவானா? கர்த்தருக்கு சித்தமானதை செய்வான். கவனிச்சிங்க. மனுஷன் என்ன பண்ணுவான்? எனக்கு சித்தமானது, எனக்கு பிடிச்சதை நான் செய்யறேன். நீ கர்த்தருக்கு பிரியமாய் மாறணும்னா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் மாறுற.
நீங்க கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நீங்க எப்பப்ப செய்றீங்களோ அப்பப்பெல்லாம் நீ தேவனுக்கு பிரியமான ஜனமாய் மாறுகிற. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. குடும்ப சூழ்நிலை நெருக்கமா இருக்கு, பண பிரச்சனை, எதுவா இருக்கட்டும், என் அன்பு சகோதரி சகோதரியே, ஆனா கர்த்தருக்கு பிரியமான காரியம் நீ செய்ய செய்ய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கு. நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். எனக்கு கீழே 300 பேர்கிட்ட வேலை செய்கிறாங்க. ரொம்ப கோபக்கார ஒரு மனுஷனாக இருந்தேன். இப்பயும் பாதி அப்படி தான் இருக்கு. 300 பேர் ஹேண்டில் பண்ணுறோம். கொஞ்சம் திமிர் இருக்கும், நல்ல சம்பளம் வாங்குகிறேன், ரொம்ப ரொம்ப திமிர் இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட வேலை கேட்பாங்க, அதிகமான திமிர் இருக்கும். இப்படிலாம் இருந்தால் ஊழியத்தை செய்யும் பொழுது ஊழியம் யாருக்கு செய்கிறோம்? அப்போ யாருக்கு பிரியமானதை செய்யணும்? கர்த்தருக்கு பிரியமான செய்யணும். ஒரு ஊழியம் பிரேயருக்கு ஆரம்பிப்போம், கிளம்பி போகிறதுக்கு முன்பாக எங்கேயாவது பிசாசு பிடிச்சா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா பிசாசு ஓட்டுற வரங்களை குத்துட்டாரு, ஏதாவது பண்ணணுன்னு. ஆனால் போகிறதுக்குள்ளே எனக்கும் ஒய்ஃபுக்கு சண்டை வரும். போகும்போது அவங்க கிளம்புறதுல மிஸ்டேக்காக இருக்கலாம், இல்லை ஏதாவது காரில் போயிடுவோம். காரில் போனதுக்கு அப்புறமேட்டு அந்த ப்ரேயருக்கு அங்கே கொண்டு போகிறத எடுத்துகிட்டு போக மறந்துடும். எங்களுக்குள்ளே வாக்குவாதம் வரும், சண்டை இருக்கும், பயங்கர டிப்ரெஷன் ஆகிடும். ஆனால் அங்கே போய் என்ன பண்ணி ஆகணும்? ஜெபிக்கணும். அங்கே போய் தேவ ஊழியத்தை செய்யணும். இப்போ நான் என்ன யாருக்கு பிரியமாக இருக்கணும்? ஆனால் பிசாசு என்ன பண்ணிட்டான்? போகிறதுக்குள்ளே எங்களை ஊழிக்கு எடுத்துட்டான், சமாதானத்தை கெடுத்துருவோம். ஸ்டேஜ் ஏறுற வரையும் நான் சமாதானத்தை கெடுத்து போய் தான் உள்ளே உட்காந்துருப்போம். ஏன்னா அவ்வளோ டென்ஷன், ஏதோ சண்டை, ஏதோ ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். இப்போ நான் எனக்கு பிரியமாக இருந்தால் என்ன பண்ணணும்? இந்த ஊழியத்தை விட்டுட்டு எங்கேயாவது போகணும், இல்லை அவங்கள போய் திட்டணும், ஏதாவது பண்ணணும். அப்படியே எல்லாத்தையும் உள்ளே அடக்கிட்டு, கோவத்தெல்லாம் அடக்கிட்டு, ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியத்தை நான் மேலே செய்யணும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. எல்லாத்தையும் நேரத்தையும் விட்டுட்டு அங்கே போய் ஊழியத்தை செய்யும் பொழுது அந்த ஊழியத்தை செஞ்சு முடிஞ்சு வந்த உடனே எவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் அப்படியே எங்கள் வாழ்க்கையில் அப்படியே அமைங்கி போயிடும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. நான் இன்னைக்கு ஊழியக்காரனாக மாறினதுக்கு அதுதான் ஒரு பெரிய ரீசன். ஊழியனும் போது கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செஞ்சிடலாமே. அல்லேலூயா. ஒய்ஃபோட 2 நாள் பேசாமல் இருப்பேன். எப்போ நான் ஸ்டேஜில் போய் நின்று மெசேஜ் கொடுக்குறேனோ கொடுத்து வந்து அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறேன்? அவங்களோட பேச ஆரம்பிச்சிடுவேன். என் பார்வைக்கு என் மனைவி செய்கிறது தவறாக தெரியும், என் புள்ள செய்து தவறாக தெரியும். அல்லேலூயா. ஆனால் தேவ சமூகத்துக்கு உள்ளே வந்த பிறகு, ஜெபம் பண்ண பிறகு எப்படி கர்த்தர் உள்ள இருந்து என்ன பண்ணுவார்? உள்ளே உட்கார்ந்து இருக்கிறவர் என் கிரியை செய்து முடிஞ்ச பிறகு அவங்களை சிநேகிக்கும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. இதுவரையும் அவங்கள வெறுத்து கொண்டிருந்த நான் பேசாதபடி இருக்கிறேன்னா, ஒரே வீட்டில் இருந்து பேசாமல் இருக்கணும், அவங்கள வெறுத்து கொண்டு இருக்கேன்னு அர்த்தம். ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு, ஒரு வைராக்கியம், அப்படியே கோபத்தோடு இருக்கிறாள். ஜெபம் முடிஞ்ச பிறகு அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாமே எப்படி மாறும்னே தெரியாது. உள்ள அந்த அழகாக கத்த செய்வார். எனக்கு பிரியமான காரியத்தை என்ன பண்ணிட்டேன்? ஒரு பிரச்சனை இல்லாமல் 2 பேரும் என்ன பண்ணும்? சண்டை போட்டு தான் வந்திருப்போம். சிரிச்ச மாதிரியே தான் இங்கே இருப்போம். சிரிச்ச மாதிரியே தான் அவங்களும் பாட்டு போடுவாங்க. சிரிச்ச மாதிரியே தான் என்ன பண்ணுவாங்க? அவங்களும் வசனம் பண்ணுவாங்க. சிரிச்ச மாதிரியே எல்லாம் இங்கே பார்க்குறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் அவ்வளோ சண்டை போட்டு வந்திருப்போம். ப்ரேயர் முடிஞ்சு போகும்பொழுது சமாதானத்தோடு போடும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும் சமாதானம்? முன்ன இருக்கிறத கடை பின்னாடி இருக்க சமாதானம் விசேஷமாக இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறதா கஷ்டம். என் அன்பு ஜனமே, நான் சொன்ன பாருங்களேன், ஊழியக்காரர் தான் இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. நாங்களாம் சண்டையவே போட மாட்டோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே ஊழியக்கார வீட்டுக்குள்ளே போனால் தான் தெரியும் மற்றவங்க வீட்டில் விட அங்கே அதிகமாக சண்டை நடந்துடும். ஏன்னா எங்கே தோறுத்துற பிசாசு எங்கே வந்து ஆடின்னு இருக்கோம்? உங்கள் வீட்டில் சாதா பிரேக் டான்ஸ் தான் ஆடும், எங்கள் வீட்டில் நல்லா குத்தாட்டமே போடும். அது ஏன்னா அங்கே தெரித்துட்டல, உங்கள் வீட்டை சும்மா விடுவேனா? எல்லாரும் வீட்டில் இருக்கும். நீ ஊழியத்தை கையை வச்சுன்னா நார்மலாக உன் பக்கத்தில் ஒரே ஒரு பிசாசு நீ சுற்றினே இருக்கும், உன்னை தொந்தரவு பண்ணினே இருக்கும், வருமானம் கொடுக்காது, சமாதானம் கொடுக்காது. நீ எப்போ ஊழியம் ஏச பக்கம் அவருக்கு பிரியமா செய்ய இருக்கிற கூட்டம்லாம் ஒன்று விட்டு தான் வரும். பிசாசுல என்ன பண்ணுவோம்? வா இன்னும் 2 பேர் 3 பேர் சேர்ந்து பண்ணுவோம், 4 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணுவோம். இல்லை ஒரு கூட்டமாக வந்து என்ன பண்ணுவோம்? உனக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். நீ அந்த அட்டாக் பண்ணும்போது அதுலேருந்து மேற்கொள்ளணும்னா நீ செய்ய வேண்டியது கர்த்தருக்கு பிரியமான காரியம். அல்லேலூயா. எது நடந்த சொல்லுங்களேன்? நீ கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நீ யோசிக்கணும். இது செய்யறமே கர்த்தருக்கு பிரியமான காரியம். ஆனா உங்களுக்கே ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீ ஊழியத்துக்கு போறீங்கன்னா, ஊழியம் செய்ய யாராவது கூப்பிடுறாங்கன்னு வச்சுங்களேன், ஆஹா
எனக்கு கர்த்தருக்கு பிரியமான செய்யற காரியத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நீ உலக வாழ்க்கையில நீ கர்த்தருக்கு பிரியமான காரியம் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். யாருக்காவது எத்தனை போய் காசு எத்தனை போய் கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு போய் என்ன பண்ணணும், உதவி செய்யணும். உன் சொந்தக்காரங்க மூஞ்ச பார்க்கவே சகிக்காது, ஆனா அந்த மூஞ்சையே பார்க்க வேண்டியது இருக்கணும். ரொம்ப கஷ்டம். அது கஷ்டம் தானம்மா. இது மூஞ்சில முழிக்க கூடாதுப்பா. நல்லா ரசிச்ச மூஞ்சி இப்ப எப்படி தெரியும், குரங்கு மாதிரி தெரியும். என்ன பிடிக்காம போயிடுச்சு. அங்க கர்த்தருக்கு பிரியமான காரணம் அந்த காரியத்தை செய்யணும். ஆனா கொஞ்சம் ஏசப்பா பக்கம் ஊழியம் செஞ்சு பாரு, சபையில ஊழியம் செஞ்சு பாரு, தேவனுக்கு நீ பிரியமான ஜனமாய் மாறுகிற. அல்லேலூயா. விசுவாசிக்கலாமே சொல்லுவே. இயேசு தன் பிதாவிற்கு பிரியமாய் நடந்தார். இன்னைக்கு ஏசப்பா உன்னை குமாரனாக தேர்ந்தெடுத்திருக்கிற. நீ சின்ன சின்ன காரியம், தேவனுக்கு பிரியமான காரியத்தை தேடி பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு நான் முடிவு பண்ணிட்டேன், லட்சக்கணக்காய் சம்பாதிப்பதை காட்டிலும், அல்லேலூயா, நல்ல வேலையில் இருக்கிறத காட்டிலும், நல்ல வீடு இருக்கிறத காட்டிலும் தேவனுக்கு ஊழியம் செய்யறது நான் பிரியம் என்று நினைச்சேன். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. இன்னைக்கு பார்க்கறதுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா கோட் ஷூட்டு நல்லா பார்த்தா காரு எல்லாம் நல்ல இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கார் எந்த இல்லை, என் பேரில் வீடு ஒன்றும் கிடையாது, வாடகையில் தான் இருக்கும், சொந்தம் எதுவுமே கிடையாது. இருக்கிறதெல்லாம் ஊழியத்துக்கே நாங்கள் அடிக்கணும். இப்போ இந்த காரியமும் நாங்கள் வாடகை என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு காசை புரட்டி தான். என் பொண்ணு பேர்லையும் என் பையன் பேர்லையும் என் பேர்லையும் சேர்த்து வைக்கிற ஒரு ரூபாய் கிடையாது. நான் கர்த்தருக்கு பிரியமானவர்களை செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் பிள்ளைகளை கர்த்தர் பிரியமானபடி அவருக்கு பிரியமான நடத்துவார். அல்லேலூயா. என் பொண்ணுக்கு என் பையனுக்கு ஒரு வீட்டையோ இல்ல கோடிக்கணக்கில் சொத்தை சேர்த்து வைக்க முடியும், ஆனா அந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை கொடுக்கறது யாரு? ஆமா இல்லையா? நல்ல கணவன் கிடைக்கணும், நல்ல மருமக கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல ஊழியம் கிடைக்கணும், நல்ல ஆரோக்கியம். இது என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, என்கிட்ட ஒண்ணும் கிடையாது. நான் நேத்து பாஸ்டர் அம்மாவோட நான் பேசிட்டு வரும்போது, நேத்து எங்கேயும் போயிட்டு வரோம், ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கம் போயிட்டு ஒரு ஊழியத்தில் ப்ரேயர் பண்ணிட்டு வரும்பொழுது ஒரு பிரச்சனை என்னன்னா, கோடிக்கணக்காக சொத்து அவங்களுக்கு. அவங்க வீட்டில் மென்டல் பைத்தியம் மாதிரி ஒரு சூழ்நிலை. சொத்து இருக்கு, என்ன இல்லை, அனுபவிக்க சிந்தனை இல்லை, புள்ள பைத்தியமா இருக்கு. நான் நினைச்சிட்டு வந்து சொல்லினே வரும்போது, அம்மா இன்னைக்கு ஏன் நம்ம சந்தோஷமா இருக்கோம், இன்னைக்கு நம்மளுக்கு எந்த ஊழியம் ஏன் வளர்ச்சி நல்லா இருக்கு தெரியுமா, நம்ம பேர்ல ஒரு சொத்தும் இல்லை. சப்போஸ் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, வியாதியில வியாதி, மோசமான வியாதி என்ன தெரியுங்களா, பைத்தியம் ஆக்கிடும், ஒரு மென்டல் ஆக்கிடும், டிப்ரெஷன் ஆக்கிடும். அது அதிகமாக எந்த மாந்திரிகம் எங்கே பண்ணுதுன்னா, அதிகமாக சொத்து இருந்தால் அதை ஆக்கிடும். அந்த மாதிரி மாந்திரிகம் தானாக வந்துடும். நிறைய குடும்பத்தில் பார்த்துருக்கேன். முக்கால்வாசி மாந்திரிகம் இப்படி தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம நிம்மதியாக இருக்கணும்னா நமக்கு சொத்தே இல்லை, சொத்து வாங்காத வரையும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க பிள்ளைங்களுக்கு எதாவது சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சவங்களுக்கெல்லாம் வியாதியும் என்ன பண்ணுறாங்க, பலவீனத்தோடு இருக்காங்க. தேவ ஊழியத்தை செய்யிட்டோம் அவங்க. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேமே. நான் நிறைய பேர் ஏன் அதை பார்த்தேன்னா, அங்கே ஒரு ஊழியக்கார், ஒரு ஊழியம் செய்கிறவங்களாம் முதல் என்ன பண்ணுவாங்க, சின்ன கூடாரத்தை சொந்தமாக வாங்கணும், அது சொந்தமாக கட்டணும், இப்படியே தான் அவங்க நோக்கம் இருக்குது. அது தப்பு சொல்ல, அது அவங்க நோக்கம். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, பாஸ்டர் எவ்வளோ ரூபா கொடுத்து வாடகை கட்டுறீங்களோ, சொந்தமாக வாங்கல. எனக்கு அது மேலே ஆசையே வரலங்க, அந்த மாதிரி என்ன மேலே. ஏன்னா எப்போயாவது வாங்கி, நிறைய ஊழியக்காரை பார்க்குறேன், அப்பா கஷ்டப்பட்டு வாங்குவார், அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க. அப்பா செத்த பிறகு அந்த சபை யாரா உடைக்கலாம், எனக்கு பாதி உனக்கு பாதின்னு நிறைய சபையில் பிரச்சனை, பெரிய பெரிய சபையிலும் பிரச்சனை. எதுக்கு வாங்கணும், எதுக்கு பிரச்சனை? அல்லேலூயா. இருக்கிறவரை என்ன பண்ணலாம், தேவனோட சந்தோஷமா, தேவனுக்கு பிரியமான காரியங்களை, பொருள் சொத்தை சேர்த்து வைக்கிறதை காட்டிலும் நான் இன்னைக்கு தேவனுக்கு பிரியமான காரியத்தை என்னத்தை செஞ்சேன், நீங்க அதை நிதானித்து பாருங்க. நேற்று ஏதாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நேற்று என்ன கிழமை, வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே, அந்த ஒரு நாள் 24 மணி நேரத்தில் நான் தேவனுக்கு பிரியமான காரியத்தை இதை செஞ்சேன்னு சொல்லி ஒன்றை யோசிச்சு பாருங்க, ஒன்று நினைவு கொண்டு பாருங்க. யார் சாப்பாடாவது எடுத்து ஒரு கையை நீ எடுத்து சாப்பிட்ருப்பேன், சிக்னல்ல மிஸ் ஆகி போயிருப்பேன், ஒழுக்கம் இல்லாதபடி இருந்திருப்பேன், யாருக்கிட்டையாவது திட்டு வாங்கியிருப்பேன், உன் வேலைக்கு கரெக்ட் டைமுக்கு போயிருக்க மாட்டேன், உன் வேலையில் கரெக்ட் டைம்லேருந்து அங்கே வந்திருக்க மாட்டேன், உன் முதலாளி கொடுக்கப்பட்ட வேலைக்கு இல்லை தொழிலுக்கு அதுக்கேற்றவாறு நீ செய்திருக்க மாட்டேன், உன் பிள்ளைகளுக்கு நீ கரெக்டாக செஞ்சிருக்க மாட்டேன். ஏதோ ஒரு தவறு. தேவனுக்கு பிரியமான காரியம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பிரியமான காரியத்தை நேற்று செஞ்சிருப்பீங்க தவிர தேவனுக்கு பிரியமான காரியம் நேற்று செஞ்சிருக்க மாட்டீங்க. அப்போ எப்படி நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும்? இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க.
நீங்க மட்டும் தேவனுக்கு பிரியமான காரியத்தை ஒரு நாளைக்கு ஒன்று செய்ய ஆரம்பிச்சா போதும், இந்த உலகத்தை பாருங்களேன், சுத்தி பார்க்குற உலகம்லாம் உன் காலு கீழே. ஹல்லேலூயா. ஒரு பில்டிங்கை பார்த்தாப்பா, மலேசியாவில் போய் அந்த பெரிய ஒரு டவர், உலகத்திலேயே முதல் ஹைட்டானது. இப்போ தான் சவுதி அரேபியாவில் ஒரு பெருசாக ஒரு அபு கலிப்பாவோ புச்சு கலிப்பாவோ ஏதோ ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. துபாயில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது 2 பேர் டவர். அது ஒரு இந்தியன் தானாங்க. அது கிட்ட போய் நிற்கிறோம், பார்க்க முடியல. அந்த சன்லைட்டில் பட்டு கண்ணு கூசுது அப்படின்னு. ஏன்னா உலகம் பெருசு. நீ தேவனுக்கு பிரியமாக செஞ்சனா அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அது உனக்கு கீழே சாதாரணமாக இருக்கும். அல்லேலூயா. மலை போல இருக்கிற காரியம் உனக்கு கடுக்கு போல கத்தர் மாற்றிருப்பார். கடன் பிரச்சனைங்க, 5 லட்ச ரூபா கடன் பிரச்சனை. கத்த சொல்ற, நீ 5 லட்ச ரூபா 5 கோடி கடன் வாங்குறதுக்கு உன்னை தகுதிப்படுத்த போற. நான் பாஸ்டர் கடன் வாங்குறதுக்கு தகுதிப்படுத்துறீங்களே, இது நியாயமானு? அம்மா, அம்பானிக்கு எவ்வளோ கோடீஸ்வரன் தானே, அவனுக்கு எவ்வளோ கோடி கணக்கு கடன் இருக்கு தெரியுங்களா? 30,000 கோடி இந்தியாவில் ஏதோ ஒரு பேங்க்ல கடன் இருக்கு அவனுக்கு. அந்த மாதிரி லட்ச கணக்கில் கோடி கணக்காக கடன் வாங்கி வச்சிருக்கான். ஆனா அவன் பேர் என்ன? கோடீஸ்வரன், உலக பணக்காரன். நீ 1000 ரூபாய் கடன் வாங்கினா கடன்காரன், நீ கோடி கணக்கா கடன் வாங்குறனா இந்த உலகத்தில் இருக்க நீ முதல் புள்ளி கோடீஸ்வரன். அப்ப அவ்வளவு தேவை இருக்குன்னு அர்த்தம் உனக்கு. அல்லேலூயா. உனக்கு 1 கோடி ரூபாய் கடன் கொடுக்குறான்னு அர்த்தம், உன் தகுதியை பேங்க் என்ன பண்ணிருக்கான், நிர்ணயிச்சிருக்கிறான். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. 1 கோடி ரூபாய் ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறான்னா அவன் கையில் எவ்வளோ இருக்குன்னு அர்த்தம், பல கோடி ரூபாய் பணம் இருக்குனால தான் அவன் கடன் கொடுப்பான். பணம் இல்லைனா கூட திறமை இருக்கு, திருப்பி தருமான்ற நம்பிக்கையில் கொடுப்பான். 5 லட்ச ரூபாய் உள்ள கம்மியாக வரையும் கடன் இருக்கு. 5 லட்ச ரூபாய்க்குள்ள, அதாவது 10லேருந்து 5 லட்ச ரூபாய் வரையும் கடன் இருக்கு எனக்கு. எத்தனை பேர் இருக்கு? கை தூக்கும் பார்க்கலாம். நீங்களா கடனே இல்லையாம்மா? 2 கையும் தூக்கிட்டாங்க. அப்போ 10 லட்ச ரூபாய்க்கு எல்லாருக்கும் கடன் இருக்கும். ஆமாவா இல்லையா? ஐயோ எப்போ அடிக்கிறதுன்னு இந்த கடனை பார்க்காத, தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய். இந்த கடன் உனக்கு காலு கீழே இருக்கும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீயோ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். எப்போனா தேவனுக்கு பிரியமாய் இருக்கும்போது. அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. வியாதியை பார்த்து பயப்படாத. பாருங்க, அந்த சகோதரி சாட்சி சொன்னாங்க. பல நாட்களாக இவ்வளோ மாத்திரை சாப்பிட்டவங்க, பிளட் அணுக்கள் ஜாஸ்தியாக கம்மியாக இருக்குது, மரித்து போகிற சூழ்நிலை, பல ஆண்டுகளாக இருந்தவங்கள ஒரே ப்ரேயரில் கத்த சுகமாக்க முடியும்னா உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வியாதியை கத்தரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. ஒரு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வராங்க. இதோ இந்த சகோதரர் இருக்கார் பார்த்தீங்களா, விஜயகுமார், முன்னாடி வாங்க. உங்களை தான் ஐயா, முன்னாடி வாங்கன்னு. இவங்களோட தங்கச்சி குழந்தை, பெண் குழந்தை ஒன்று, 2வது ஒரு குழந்தை பிறந்த உடனே டாக்டர் சொல்லிட்டாங்க ஸ்பெஷல் சைல்டு. ஆனால் குழந்தை அழகாக வெள்ளை செவசவன்னு இருக்கு. டாக்டர் சொல்லிட்டாங்க ஸ்பெஷல் சைல்டு, இதில் என்ன இருக்குது, இது அப்படியே வளர்ந்துன்னா மூளை வளர்ச்சியில் பிள்ளையாக தான் இருக்கும். சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அந்த குழந்தை மூஞ்சி அப்படி தான் இருக்கும், அந்த மூளை வளர்ச்சி குழந்தைங்க மூஞ்சி எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். இட்டுட்டு வந்தார், ஜெபம் பண்ணும். 2 வாரம் தொடர்ந்து வந்தாங்க, ஜெபம் பண்ணும். ஜெபம் பண்ணி போன பிறகு அடுத்த 3வது மாதம் 4வது மாதம் 5வது மாதம் ரிப்போர்ட் சொல்லுது, இவங்க ஸ்பெஷல் சைல்டு இல்லை. ஹல்லேலூயா. அந்த குழந்தை பேர் என்ன? இப்ப ஏஞ்சல். பாதி வார்த்தை அந்த பல்லுல கேப்ல போகுது. அல்லேலூயா. போங்க, விசுவாசிக்கலாமே சொல்லுங்க. ஏஞ்சல் அந்த பிள்ளை. ஆனா முகத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஸ்பெஷல் சைல்டுக்குள்ள அந்த முகம் அப்படியே இருக்கும். ஜெபம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த குழந்தைன்னு முகத்தை மாத்தல, சிந்தனையை மாத்தினார். விசுவாசிக்கலாமே சொல்லுங்க. இதெல்லாம் சாட்சி, நிறைய சாட்சிகள் இருக்கு. கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நீங்க செஞ்சு பாருங்களேன், நிச்சயமாவே தேவனுக்கு பிரியமானதை உன் வாழ்க்கையில செஞ்சு காட்டுவார். தேவனுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, என் பிள்ளைக்கு நல்லா கொடுக்கணும், என் பிள்ளைக்கு விருப்பமானதை செய்யணும்னு. ஆனா செய்ய முடியாதபடி அவர் கை குறுகினதல்ல, கை கட்டப்பட்டதல்ல. நீ அவருக்கு பிரியமானது எப்பயாவது செய்வ, நான் எப்பயாவது கொடுக்கணும் காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நிச்சயமாகவே உங்களுக்கு பிரியமானதை என் தேவன் தரப்போகிறார். அப்படி எழுந்து நிற்போம்.